இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அங்க நம்ம போய் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்க செமினாரி ஹில்ஸ்ல அழகான பார்க் இருக்கு. ஸோ இந்த பியூட்டிஃபுல் பார்க் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குழந்தைகளுக்காக பண்ணி அவங்களே மெயின்டைன் பண்றாங்க. இங்க எல்லாம் நடக்கிறது கஷ்டமா இருக்கு பெரியவங்களுக்குலாம். ஒரு டாய் ட்ரெயின் இருக்கு, குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் அந்த சின்ன ரயில் வண்டியில உட்காந்து என்டையர் பார்க்கை சுற்றி வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது ஜாப்பனீஸ் கார்டன் அப்படின்லாம் இருக்குது. அது குழந்தைங்களுக்கு ஸ்லைடிங் போர்டு, ஊஞ்சல் அப்படின்னு சரி நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது. குழந்தைங்க ஓடி ஆடி விளையாட்டு அந்த ரசிச்சுட்டே விளையாடலாம். சுற்றுலா நிகழ்ச்சி நம்ம அடுத்ததா பார்க்க போறது அம்பாதார் லேக். ஸோ இந்த செமினாரி ஹில்ஸ்க்கு பக்கத்திலேயே சிட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு லேக் இருக்கு. அம்பாதாரி லேக் வந்து ஒரு பெரிய லேக்கு. ரீசெண்டாக அதை அழகாக ரெனோவேட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்காங்க. இப்போ போட்டு நல்லா இருக்குது. அது அழகான கார்டன்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்தே ரசிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலங்காடி கார்டன். ஸோ இந்த கார்டன் வந்து ரொம்பவே அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஸோ ஒரு நபருக்கு 10 ரூபாய் டிக்கெட்டு. அதோட நம்ம கேமரா கொண்டு போய் எல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா 50 ரூபாய் கட்டணும். ஸோ இப்போ நம்ம சேலங்காடி கார்டன்ஸ் போகிறோம். இப்போ நம்ம சேலங்காடிக்கு உள்ள போன உடனே அந்த கார்டன்ல நம்ம வரவே இருக்கிறது ஒரு பெரிய டைனாசோர். நிஜம் இல்லைங்க, பொம்மை தான். அழகான டைனாசோர்ஸ் நம்மள அப்படியே வரவேற்று வாங்க வாங்கன்னு சொல்லுது. ஒரு தைரியமான பையன் வந்து அழகா ஸ்டைலா நின்றுட்டு போட்டோ எடுக்கிறான். பார்த்தீங்களா அவன் எவ்வளோ தைரியமா. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே நம்ம பார்த்தோம்னா இன்னும் அழகான ஃப்ளைட்டர் பிளேன் பியூட்டிஃபுல்லா, அதுவும் நம்ம பொம்மையான அழகா செலவு வடிவத்தில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள போனோம்னா குழந்தைகள் விளையாட நிறைய கேம்ஸ் இருக்கு. அதோட இல்லை ஸ்லைடிங் போர்டு, அப்புறம் லாங் வாக்கு அழகா நம்ம நடந்து போகலாம். 2 பக்கமும் அழகா கிரீனரி இருக்கும், லானு செடிங்க. அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா தென்னைமரம் தோட்டம், தென்னந்தோட்டம் இருக்குது, கோகனட் ஃபார்ம்ஸ் நிறையா. பக்கத்துலேயே லேக் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லேக்கை நம்ம கிராஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜில் அழகா நம்ம இந்த குழந்தைங்களாம் அழகா போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கேமரா கொண்டு போனோம்னா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். மரங்கள், செடிகள் அப்படின்னு அழகா அங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ அதை நம்ம ரசிச்சுட்டே நிறைய தோட்டங்கள்ல பூக்கள்லாம் இருக்கு, நம்ம பார்த்துட்டே போகலாம்.